வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆழமான ஒரு பயணத்துக்குள்ள போக போறோம். அதாவது ஒருத்தரோட வாழ்க்கையோட நோக்கம், அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற பயணம் தான் இது. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம 3 பழங்கால நூல்களை எடுத்து பார்க்க போறோம். நம்மள பல பேருக்கு இந்த உணர்வு இருந்திருக்கும் இல்லையா? ஏதோ ஒண்ணு நம்மள கூப்பிடுற மாதிரி. ஒரு பெரிய விஷயத்துக்காக தான் நம்ம இருக்கோம்னு ஒரு உள்ளுணர்வு சொல்லும். ஆனா அது என்னன்னு மட்டும் சரியா சொல்லத் தெரியாது. சரி, அந்த பயணத்தோட முதல் படி என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். நம்மளோட இந்த பயணம் ஒரு இருட்டுல, ஒரு நிச்சயமற்ற தன்மையில தான் தொடங்குது. தன் வாழ்க்கையே மாத்தப் போற ஒரு குரலை கேட்க போற சாமுவேல்ங்கிற ஒரு சின்ன பையனோட கதையில இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. யார்கிட்ட இருந்தும் சரியான வழிகாட்டுதல் கிடைக்காத ஒரு காலம். இருந்த ஒரு வழிகாட்டிக்கும் பார்வை மங்கிட்டே வருது. இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான அமைதியான சூழல்ல தான் அந்த முதல் அழைப்பு கேக்குது. அந்த ஆழமான அமைதிக்கு நடுவுல ஒரே ஒரு குரல் ரொம்ப தெளிவா அவன் பேரை சொல்லி கூப்பிடுது. ஒரு சின்ன பையனுக்கு அமைதியான ஒரு ஆலயத்துல வேலை செய்யும்போது இப்படி ஒரு குரல் கேட்டா எவ்ளோ திகைப்பாவும் குழப்பமாவும் இருந்திருக்கும். உடனே சாமுவேல் என்ன செஞ்சான்? அவனோட முதல் எதிர்வினை ரொம்ப இயல்பானது. தன்னை கூப்பிட்டது தன்னோட குருவா தான் இருக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு வேற எதுவும் யோசிக்க தோணல. அவன் ஏலி கிட்ட ஓடி போய் கேக்குறான். ஆனா ஏலியோ நான் கூப்பிடலேன்னு சொல்லிடுறாரு. இந்த குழப்பம் இதோட முடியல. பாருங்க, இது ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, மொத்தம் 3 தடவை நடக்குது. ஒவ்வொரு தடவையும் சாமுவேல் தன்னோட வழிகாட்டிக்கிட்ட ஓடி போறான். ஒவ்வொரு தடவையும் ஏலி அவனை திருப்பி அனுப்பிடுறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கும்பொழுது அங்க ஒரு பெரிய மர்மமும் குழப்பமும் உருவாகுது இல்லையா? ஆனா கடைசியா ஏதோ ஒண்ணு மாற ஆரம்பிக்குது. அப்போ அப்படி என்னதான் மாறுச்சு? இங்கதான் இந்த கதையில ஒரு திருப்புமுனை வருது. இதுதான் அந்த அழைப்ப சரியா அடையாளம் கண்டுக்கிற தருணம். ஒரு வழிகாட்டியோட ஞானத்தால மட்டுமே சாத்தியமாகிற ஒரு தருணம் இது. ஏலிக்கு இப்ப புரிய ஆரம்பிக்குது. இது சாதாரண குரல் இல்ல, இது ஒரு தெய்வீக அழைப்புன்னு. அதனால அவரு சாமுவேலுக்கு என்ன பதில் சொல்லணும்னு சொல்லி கொடுக்கறாரு. சில சமயம் அப்படிதான். நம்ம பாதைய நாம தனியா கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? நம்ம திறமைய, நமக்குள்ள இருக்கிற அந்த அழைப்ப நம்மள விட ஒரு வழிகாட்டி தெளிவா பார்த்து நமக்கு சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. இப்ப பாருங்க, சாமுவேலோட பதில் எவ்ளோ அழகா மாறி இருக்குன்னு. என்ன கூப்பிட்டீங்களாங்கிற குழப்பத்திலிருந்து நான் கேட்க தயாரா இருக்கேங்கிற ஒரு கவனமான நிலைக்கு அவன் வந்துட்டான். இதுதான் மாற்றத்தோட முதல் படி. சரி, அழைப்பை அடையாளம் கண்டுகிட்டோம். அடுத்தது என்ன? அந்த அங்கீகாரத்துக்கு பிறகு மனசுல வர்ற அந்த உணர்ச்சிபூர்வமான அர்ப்பணிப்பு பத்தி பாப்போம் வாங்க. சங்கீதம் 40ங்கிறது அந்த ஆஹா இதுதான் அதுன்னு புரியுற தருணத்துக்கு பிறகு நம்ம மனசுக்குள்ள இருந்து வர்ற ஒரு பதில். அது வெறும் அறிவால புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு உணர்ச்சிபூர்வமான முழுமையான அர்ப்பணிப்பு. சொல்லப்போனா இதுதான் கேட்டலிலிருந்து செயலுக்கு மாறுறதுக்கான பாலம். இந்த வார்த்தைகளோட சக்திய பாருங்க. இது ஏதோ கடமைக்காக சொல்றது மாதிரி இல்ல. இதுல ஒரு உண்மையான சந்தோஷம், ஒரு ஆர்வம், ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு தெரியுது. நம்ம நோக்கத்தை நாம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை செய்யும்போது கிடைக்கிற ஒரு அலாதியான உற்சாகம் இதுதான். இப்போ நாம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வர்றோம். நோக்கங்கிறது வெறும் உணர்வா மட்டும் இல்லாம நம்ம அன்றாட செயலா மாறுற இடம் இது. இந்த ஒப்பீடு நோக்கத்துக்கான பயணத்தோட முழு பரிமாணத்தையும் நமக்கு அப்படியே காட்டுது. சாமுவேலோட ஆரம்ப கட்ட குழப்பத்துல ஆரம்பிச்சு இயேசுவோட அந்த முழுமையான தெளிவுல முடியுது. இதுதான் நோக்கத்தோட வாழ்றதோட உச்சக்கட்ட நிலைன்னு சொல்லலாம். இயேசுவோட பணிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தாளம் இருந்துச்சு. அது ஒரு தெளிவான சுழற்சி. முதல்ல சமூகத்துக்கு சேவை செய்யறது, அப்புறம் தனிமையில போய் சக்தியை திரும்ப பெறுறது, அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னோட செய்தியை பரப்ப போறது. நோக்கம்ங்கிறது வெறும் உத்வேகம் மட்டும் கிடையாது, அது திட்டமிட்ட ஒழுக்கமான செயல்களால ஆனது. இதை விட தெளிவா ஒரு நோக்கத்தை யாராலையும் சொல்ல முடியாது. இங்க கொஞ்சம் கூட குழப்பம் இல்ல, தயக்கம் இல்ல, முழுமையான தெளிவு மட்டும்தான் இருக்கு. இதுதான் ஒரு அழைப்பு, செயலாக மாறுறதோட இறுதி வடிவம். இப்போ நாம பார்த்த இந்த 3 பகுதிகளையும் ஒன்னா இணைச்சு நம்ம நோக்கத்தை கண்டுபிடிக்கிற பயணத்துக்கான ஒரு தெளிவான கட்டமைப்பை உருவாக்கலாம் வாங்க. நாம செஞ்ச இந்த பயணத்தை ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்கலாம். முதல்ல சாமுவேலை போல அழைப்ப அடையாளம் காண்ற நிலை, அதாவது காது கொடுத்து கேட்கிற நிலை. அதுக்கப்புறம் சங்கீதக்காரரை போல அந்த அழைப்புக்கு நம்மள முழுசா அர்ப்பணிக்கிற நிலை. கடைசியா இயேசுவ போல அந்த நோக்கத்தை நம்ம தினசரி பணியா செயலா மாத்துற நிலை. சோ அடையாளம் காணுதல், அர்ப்பணிப்பு, செயல், இதுதான் அந்த பாதை. ஆக ஒரு நோக்கம்ங்கிறது எங்கேயோ வானத்துலன்னு வர்ற விஷயம் இல்ல. அது இந்த உலகத்துல இருக்கிற ஒரு தேவையையும் உங்ககிட்ட இருக்கிற ஒரு தனித்துவமான திறமையும் இணைக்கிற ஒரு புள்ளிதான். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க திறமையால சந்திக்கப்பட காத்துக்கிட்டு இருக்கிற அந்த தேவை எது? உங்களை எது அழைக்குது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.